அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து கேன்டிலிவர் வியூ வந்து முடிச்சாச்சு. மொத்தம் 4 கேஸ் முடிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, கேன்டிலிவர் வியூல வந்து எண்ட்ல வந்து உங்களுக்கு மொமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி. அடுத்து எண்ட் பாயிண்ட் லோடு, அடுத்து யூடிஎல், லாஸ்ட் கேஸ் இப்போ எப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா யூவிஎல் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளி சப்போர்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு எடுத்து பிக்சர்ல பார்ப்போம். அது முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு எடுத்து உங்களுக்கு கான்ஜுகேட் பீம் வந்து நடத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல நம்ம பார்க்கறது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் முடிச்சிருப்போம். சரி, ஓகே. இப்போ இதே மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல அடுத்து என்ன ஆரம்பிக்க போறோம்னா கேஸ் 1, அதாவது சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் ஓகே மிட் பாயிண்ட் லோட் ஓகே. இப்போ டயக்ராம் கொடுக்குறேன் பாத்துக்கிறேங்க. இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம்ல வந்து மிட் பாயிண்ட் லோடு, டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. ஓகே. அப்ப இது L/2 டிஸ்டன்ஸ், இது L/2 டிஸ்டன்ஸ். ஓகே. டோட்டலா L. ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன செய்ய போறோம்னா இதுக்கு சியர் போஸ் டயக்ராம் உங்களுக்கு தெரியும். எப்படி சியர் போஸ் டயக்ராம் வரும் உங்களுக்கு? மிட் பாயிண்டோட சிம்பிளி சப்போர்ட்ல எப்படி வரும்? ஓகே. அப்ப உங்களுக்கு டபுள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. அப்ப இது W/2 பிளஸ் இங்கே W/2, இது வந்து மைனஸ். ஓகே. ஆனா நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் தான் தேவை. பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எப்படி வரும் உங்களுக்கு? இப்படி வரும். ஓகே. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு வரும் அப்படின்னா WL/4 வரும். பேஸ் Lன்னு இருக்கும். பெண்டிங் மோமெண்ட் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு வந்து சாக்கிங் தானே, அப்ப பிளஸ். SFTPM நினைச்சிருப்பேன், எடுத்து பாத்துக்கிறேங்க. எதுவுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதுல, அசியூம் பண்ண வேண்டியதுல, எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கான்செப்ட் வழியா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? θ = ஸ்லோப் ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வகுத்தல் EA. இந்த தீட்டாவோட இந்த A/EA விட சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸை பெருக்கிறீங்க. பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் பெருக்கிறீங்கன்னா அது டிஃப்ளெக்ஷன். இது இப்படியும் எழுதலாம், அல்லது இந்த A/EAங்கிறது என்ன? தீட்டா தானே, அப்ப θ × x⁴ எழுதலாம். இப்ப இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் பாருங்க என்ன ஷேப்ல இருக்கு? ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள் வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அப்ப இதுக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பேன்? ட்ரையாங்கிளுக்கு அதாவது 1/2 × B × h கொடுத்துருப்பேன். அப்ப ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமா, அப்ப ஏரியா = 1/2 × B × h, 1/2 × B × h. இதுல Bங்கிறது என்னன்னா இந்த பேஸ் L எடுத்துக்க கூடாது, இதுல பாதி தான் எடுத்துக்கணும். ஓகே. லோட ஆக்ட் ஆகக்கூடிய போய் சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு எண்ட்ல ஆக்ட் ஆனாலும் டோட்டலா எடுத்துக்கிடுவேன். சென்ட்ரல்னால நான் L/2 டிஸ்டன்ஸை இந்த பிக்கு எடுத்துக்கிறேன். 1/2 × L/2. ஹச்ங்கிறது என்ன உங்களுக்கு? இதோட ஹைட் என்ன? WL/4. அப்ப மேல L × L L². அப்ப WL². கீழே 2 4 4 16. இதுதான் ஸ்லோப். அப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் மிட் பாயிண்ட் லோடு ஸ்லோப் என்ன வந்திருக்கு? WL² 16. இப்போ என்ன அப்படின்னா 16 போடக்கூடாது. இதுல ஃபார்முலா என்ன இருக்கு? இது வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன செய்யணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்புக்கு என்ன செய்யணும்? அதாவது ஸ்லோப்புக்கு வந்திருக்கு ஏரியா என்ன? WL² / 16. அதுக்கடுத்து வகுத்தல் என்ன இருக்கு? EA இருக்கு. அப்ப இது எப்படி வரும்? WL² / 16 EAன்னு வரும். ஓகே. அவ்வளவுதான் ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவ்வளவுதான். அடுத்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நமக்கு என்ன இருக்கு? டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். வந்திருக்க ஸ்லோப்போட இந்த தீட்டாவோட x⁴ பெருக்கினா போதும். உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கவனிக்கணும். நான் பாதி தான் எடுத்திருக்கேன் மிட் பாயிண்ட் லோடுனால. ஒண்ணு இந்த சைடு எடுங்க, இல்ல இந்த சைடு எடுங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு சைடு எடுங்க. அப்ப முக்கோணத்தோட இந்த பகுதியில இருந்து உள்ளது எவ்வளவு? முக்கோணத்தோட இந்த பகுதியில இருந்து உள்ளது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அதாவது 1/3. அப்ப வித்துல 1/3. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய WL² / 16 EAங்கிறது எனக்கு வந்திருக்க தீட்டா × x⁴. x⁴ என்ன? டோட்டலா உள்ளது L. அப்ப அந்த Lல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1/3 தான் எடுத்துக்கிறேன். அப்ப 1/3 L. இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இங்க ஒரு L, இங்க ஒரு L². அப்ப என்ன WL³ மேல வந்துடும்.
16 3 பிரிக்கணும்னா 48 வந்துடும். கீழே என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப இதுதான் டிப்ளெக்சன். அப்ப ஸ்லோப்பும் கிடைச்சிருச்சு, டிப்ளெக்சன் கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நான் கொடுத்துருக்கேன் என்னன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம்ல வந்து மிட் பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கேன். அடுத்து ரெண்டாவது கேஸ் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இதே சிம்பிளி சப்போர்ட் பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுக்க போறேன். ஓகே, யூடிஎல் அது அங்கிட்டு இருக்கட்டா ஈஸியா இருக்கு நம்ம தான் பாக்குறதுக்கு. இப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் யூடிஎல். யூடிஎல் ஓகே, மேக்ஸிமம் 2 கேஸ் தான் கேட்கறாங்க. ஓகே, இல்லாட்டி கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நான் வேணா சும்மாவோட டிரைவோட பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாவோட உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் யூடிஎல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு லோடிங் டயக்ராம் போட்டுக்கிறேங்க. யூடிஎல் W/Mங்கிற அளவுக்கு இருக்கும், L டிஸ்டன்ஸ். இப்போ இதுக்கு சியர் போர்ஸ் வரைஞ்சிங்கன்னா தேவையில்லை, இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுக்குறேன். ஓகே, இப்படி இருக்கும். அப்போ இங்கே இருக்கும் WL/2 ப்ளஸ் WL/2, இந்த ஜோன் மைனஸில் இருக்கும். பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் வந்து அப்படி இருக்கும். அப்போ இந்த பகுதி WL²/8 டோட்டலா L. இப்போ கவனமா இருக்கணும், எனக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகும் போது அது சிம்பிளி சப்போர்ட்ல எனக்கு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த எண்ட்லேருந்து இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன்னா 5L/16 அளவுக்கு இருக்கும். நீங்க இது டரைவ் பண்ணலாம். சென்ட்ராய்டு நீங்க டரைவ் பண்ணீங்க, எக்ஸ்பாரை பொறுத்தவரை ஒய்பாரை வச்சு நீங்க டரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து 5L/16 வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். இது வந்து நமக்கு எக்ஸ்பார் சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எப்பயும் போல நம்ம என்ன செய்ய போறோம்னா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமும் ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏதாவது உங்களுக்கு இங்க ட்ரையாங்கிள் அதுக்கடுத்து 2 டிகிரி பேராப்ல தான் இருக்கும். அப்ப 2 டிகிரி பேராப்லாவுக்கு என்ன உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? ஏரியாவுக்கு ஸ்கொயர் பேராப்லா 2 டிகிரிக்கு 1/3 B/H. அப்ப ஏரியா ஈக்குவல் டு 1/3 B/H. இங்க 1/3 Bங்கிறதுனா டோட்டலா உள்ள எல், ஹச்சுங்கிறதுனா WL²/8. அப்ப மேல L இருக்கு, L². அப்ப WL³ மேல வந்துடுறேன். 8 3 24. இது ஏரியா. ஆனா நமக்கு என்ன வேணும்? ஸ்லோப் வேணும். ஸ்லோப்புக்கு பரவாயில்ல தெரியும். அப்ப தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட பை EA. அப்ப மேல என்ன இருக்கு? ஏரியா WL²/8. கீழே என்ன இருக்கு? EA. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? சாரி 24 24 அப்ப என்ன வரும்? WL²/24 EA. இங்க பாருங்க, இதான் பார்த்திருப்பீங்க காலேஜ்ல, இதான் படிச்சிருப்பீங்க. அப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் யூடிஎல்க்கு என்ன ஸ்லோப் WL³ வரேன்னா எடுத்துறது போது தப்பு பண்ணிருக்கோம். பாருங்க, L³ தானே போட்டிருக்கோம். WL³/24 ஓகே. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? டிப்ளெக்சன் கண்டுபிடிக்கணும். டிப்ளெக்சனுக்கான ஃபார்முலா என்ன? அதே ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமோட EA சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த 5L/16 பெருக்கணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? WL³/24 வந்திருக்கு. இதோட 5L/16 பெருக்கணும். மேல என்ன இருக்கு? L/L³ அப்ப என்ன L4 4 ஆயிருமா? WL4 5 இருக்கு மேல. 24 16 பெருக்கணும் 5 வச்சு 78 4 384 வரும். அப்ப 384 EA வரும். பெருக்கி பாருங்க, 16 24 பெருக்கி பாருங்க, 384 EA வரும். அப்ப இது என்ன? எனக்கு டிப்ளெக்சன். அப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் யூடிஎல்ல நான் ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டேன், டிப்ளெக்சன் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்லோப்புக்கான இது என்னன்னா WL³/24 டிப்ளெக்சனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 5 × WL4/384 இப்ப நீங்க அடுத்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா மற்ற யூவிஎல் கேசஸ்லாம் இதுல கேட்க போறது இல்ல. இதுல வந்து உங்களுக்கு டிஆர்பி நம்பர் கொண்டு அதெல்லாம் கேட்க போறது இல்ல. இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க டெரைவ் பண்ண வேணா, லைட்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஒருவேளை இதே சிம்பிளி சப்போர்ட் பீம்ல உங்களுக்கு இந்த கேஸ் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறான்னா இந்த இடத்துல எழுதா உங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இப்படி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு வந்து பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்? உங்களுக்கு இப்படி வரும். மேல மைனஸ் கீழே பிளஸ் வச்சோம்னா இங்க என்ன வரும்? உங்களுக்கு MA/L, இங்க வந்து M/B/L வரும். ஓகே, இது A டிஸ்டன்ஸ், இது B டிஸ்டன்ஸ். அப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்லோப்புங்கிறது எப்படி இருக்கு? உங்களுக்கு தீட்டாங்கிறது ஓகே 0வா இருக்கும். சரி, ஸ்லோப்ல சியர் போர்ஸ் வந்து 0. அப்ப சியர் போர்ஸ் இதுக்கு ஸ்லோப்புக்கு அப்ப ஓகே ஸ்லோப்புங்கிறது 0வா இருக்கு. அப்ப இங்க தீட்டாங்கிறது எப்படி இருக்குன்னா 0வா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட்ங்கிறது எப்படி இருக்கு? ஐ மீன் டிப்ளெக்சன்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது M தானே ஆக்ட் ஆகுது. ML²/24 இருக்கு.
ஓகேவா? இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்ல உங்களுக்கு மொமெண்ட் வந்து தூக்கி கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க, எண்டில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எண்டில் வந்து ஒரு பகுதியில தான் வச்சிருக்காங்க. இல்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்டா எப்படி கேட்கலாம், ரெண்டு பகுதியிலையும் வைக்கிற மாதிரி கேட்கலாமா, இல்ல ஒரு பகுதியில் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இதெல்லாம் அடிஷனலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேசஸ். ஓகேவா? ரொம்ப குழப்பிக்காதீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் ஆக்ட் ஆகுது. நான் கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்கேன். அப்ப இதுக்கு என்ன வரும் எனக்கு, அதாவது எனக்கு கண்டிப்பா வந்து ஆர்இ பிளஸ் ஆர்பி கண்டுபிடிக்கீங்கன்னா பெண்டிங் மோட்ல பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வருமா? ஓகே. அப்ப இந்த இடத்துல எம்ங்கிற அளவுக்கு வரும். அப்ப எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப கண்டிப்பா இதுக்கு வந்து டிப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சீங்க, ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்கன்னா எம்எல் பை இஐன்னு வரும், எம்எல் பை 2இஐன்னு வரும். அதே டிப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் பை 80ஐன்னு வரும். ஜஸ்ட் பாத்துக்கிறீங்க, இதெல்லாம் கேட்க போறதுல ஜஸ்ட் பாத்துக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பிக்சர் பீம். பிக்சர் பீம்ல மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும், யூடிஎல் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படிதான் பார்க்க போறோம். பிக்சர் பீம்னு வந்துட்டாவே பிக்சர் சப்போர்ட்ல ஸ்லோப் 0. அப்ப கண்டிப்பா நம்ம இன்னொத்தையும் கண்டுபிடிச்சா போதும், டிப்ளெக்ஷன் ஒத்தையும் கண்டுபிடிச்சா போதும். இப்ப நம்ம இந்த இப்ப கொடுக்கக்கூடிய ரெண்டு கேசஸுமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்ட்டுக்குள்ள வரக்கூடியது. ஏன்னா டிடர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஒத்தி தான் சென்டர்மெண்ட்ல படிப்போம். பிக்சர் பீம் எதுல வரும்னா இன்டிடர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ல வரும். இருந்தாலும் நம்ம இங்கே பாத்துக்குவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் நம்பர் 1. பிக்சர் பீம் வித் ஃபார்முலா வந்து கொடுக்க போற சைட்டா மிட் பாயிண்ட் லோட். எப்படி இருக்கா? இதேன்னு வச்சுக்குவோம், இதை பின்னு வச்சுக்குவோம். இப்ப வளைச்சோம்னா இப்படி வரைங்க, இப்படிதான் வளையும். வளைச்சோம்னா ஒரு லோடு வந்து மிட் பாயிண்ட் லோடு வந்து கொடுத்துச்சுன்னா அப்ப இந்த இடத்துல இருக்கேன் தீட்டாவும் 0, ஒய்யும் டிப்ளெக்ஷன் 0. அதே மாதிரி இங்க வந்து தீட்டா ஏ ஒய்ஏ. இந்த இடத்துல வந்து தீட்டா பி 0வா இருக்கும், எனக்கு தீட்டா இது சரி ஒய் பி 0வா இருக்கும், டிப்ளெக்ஷன் 0வா இருக்கும். அப்ப மிட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டான்ஜென்ஷியல் கோடு இப்படி தொட்டுக்கிட்டு தான் போகும். அப்ப சீனு கொடுத்தோம்னா தீட்டா சியும் 0வா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒய் சி மேக்ஸிமமா கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பிக்சர் பீமுக்கு WL/4 384 EAங்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, டெரைவ் பண்ணா உங்களுக்கே வரும். நான் டெரைவ் பண்ணி கார்டுல ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2 என்ன சார் அப்படின்னா இதே பிக்சர் பீம் வித் யூடிஎல் இப்ப இதுல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யூடிஎல்னா எப்படி இருக்கும். உங்களுக்கு W/M அளவுக்கு லோட் ஆக்ட் ஆகுது. இப்ப ஸ்ட்ரைட்டா அதுல வந்து கண்டிப்பாக இதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்லோப்புங்கிறது 0வா இருக்கும் மிட் பாயிண்ட்ல. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மிட்னு எழுதுவா. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு டிப்ளெக்ஷன் மிட்ல எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கு மேக்ஸிமம், சாரி ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா WL/192 EA வரும். WL/192 EA வரும். ஓகே இதுல உங்களுக்கு யூடிஎலுக்கு தானே வரும் அப்படின்னா WL/4 384 EA வரும். ஓகே, அப்ப நல்லா கவனிக்கணும். பிக்சர் பீம் வித் மிட் பாயிண்ட் லோடு அதுல வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து சென்ட்ரல் வந்து 0வா இருக்கும், உங்களுக்கு டிப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னா WL/192 EA இருக்கு. எக்ஸாம்ல கேட்டதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல. அதே பிக்சர் பீம் வித் யூடிஎல் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் 0வா இருக்கும், மிட்ல வந்து WL/4 384 EA இருக்கும். இது அது மாதிரி டெரைவ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா இப்படி பேசிக்கா வச்சு டெரைவ் பண்ண முடியாது. கொஞ்சம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீடைல்டா மெக்காலா மெத்தட் யூஸ் பண்ணியோ இல்ல ஒரு காஞ்சிகரி பீம் யூஸ் பண்ணியோ இது மாதிரி வந்து நீங்க இது பண்ணலாம். நான் திரும்பவும் சொல்றேன், மல்டிபிள் லோடு வருது அப்படின்னா மோர் தென் 1 லோடுக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து மெக்காலா மெத்தட் தான் எடுக்கணும். இல்ல நீங்க வந்து மொமெண்ட் ஏரியா மெத்தட் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தடு, டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு, மெக்காலா மெத்தடு, இந்த 3 மெத்தடுமே லேபரட்டரி மெத்தட். நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு இதுக்குள்ள அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஆனா கிரிட்டிக்கலான இடத்துலனா இப்ப உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா இப்ப இந்த யூடிஎல ஆக்ட் ஆகுது, எப்படி சொல்றது, சரி ஓகே இப்படி ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப யூடிஎல் இப்படி ஆக்ட் ஆகுது,
இது பெண்டிங் மோமெண்ட் வரைய சொன்னோம்னா இந்த பெண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கு நமக்கு. அதாவது மேக்சிமம் ஒரு பாயிண்ட்ல தான் கிடைக்குது. WL4 ஸ்கொயர்டோட பை 8ங்கிற அளவு கிடைக்குது மேக்சிமம். ஆனா மத்த இடத்துல இதுல 0 இதுல 0 இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மேக்சிமம் WL²/8ங்கிறது ஒரு பாயிண்ட்ல தான் கிடைக்குது. ஆனா இதை பிராக்டிகலா எடுத்து டிசைன் பண்ணும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப நான் பெண்டிங் எப்படி ஆயிருக்கோ தானே பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். இந்த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமையே நான் லோ டயக்ராமா அசீம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யலாம்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனா இது எங்க ஒருத்தையும் பண்ண முடியும்னா காஞ்சுகேட் பீம் ஒர்க் தான் பண்ண முடியும். அதுல சின்ன கரெக்ஷன் என்னன்னா, அப்படி நீங்க உங்களுடைய பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம லோ டயக்ராமா கன்சிடர் பண்ணும் பொழுது உங்களுடைய லோடு வந்து நார்மலா உள்ள இப்ப இந்த லோடு வந்து இந்த லோ டயக்ராம் எதுக்கு ஈக்குவலா இருக்கான், டயக்ராம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இந்த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் ஈக்குவலா இருக்கும். அதோட நம்ம என்ன செய்யணும்னா EAல வகுக்கணும். புரியுதா நான் சொல்றேன்? EAல வகுக்கணும். அப்ப இது எந்த மெத்தட் மூலத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா காஞ்சுகேட் பீம் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அந்த காஞ்சுகேட் மெத்தட்ல நம்ம ஸ்லோப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆக்சுவல் பீம்ல ஸ்லோப் வர்றத காஞ்சுகேட் பீம்ல எப்படி சொல்லுவோம்னா சியர் போர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஆக்சுவல் பீம்ல டிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னா காஞ்சுகேட் பீம்ல எப்படி சொல்லுவோம்னா பெண்டிங் மொமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கடுத்து ஒரு நார்மல் பீம்ல பிக்சல் சப்போர்ட் வர வேண்டிய இடத்துல காஞ்சுகேட் பீம்ல வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதே ஒரு ஆக்சுவல் பீம்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடத்துல காஞ்சுகேட் பீம்ல எப்படி இருக்குன்னா பிக்சல் சப்போர்ட் வரும். அப்ப இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. இப்ப நார்மலா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுக்கிறோம். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல நல்லா கவனிக்கணும். என்னுடைய சப்போர்ட்ல ரெண்டு சப்போர்ட்லையும் பெண்டிங் மோட் 0ன்னு சொல்றேன். இதை வந்து நல்லா கவனிங்க, பெண்டிங் மோட் 0. அதுக்கடுத்து எப்படி இருக்கும், சியர் போர்ஸ் ரெண்டுலயும் கிடைக்கும். அப்ப இதுல சியர் போர்ஸ் கிடைக்கும், பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது எப்படி இருக்குன்னா 0. அப்ப அதே மாதிரிதான் இங்கே சியர் போர்ஸ் கிடைக்கும், பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது என்னன்னாக்கே 0. ஓகே. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், சியர் போர்ஸ்ங்கிறது காஞ்சுகேட் பீம்ல சொல்றோம். அது வந்து ஆக்சுவல் பீம்ல எப்படி இருக்கும், ஸ்லோப் இருக்குன்னு சொன்னேன். இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. இப்ப இந்த பெண்டிங் மோமெண்ட் ஸ்லோப் டயக்ராம் வரைஞ்சா எப்படி வரைவான், சரி இந்த பீமுக்கு எப்படி வரைவான், பிளாக் கலர் யூஸ் பண்றேன். இப்படி வருமா, உங்களுக்கு தெரியும். இதுல ஸ்லோப் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும். இங்க ஸ்லோப் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும். இங்க வந்து உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குமா, கிடைக்காது. இங்க டிஃப்ளெக்ஷன் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப ஸ்லோப் கிடைக்கும், ஸ்லோப் வந்து கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் கிடைக்காது, டிஃப்ளெக்ஷன் கிடைக்காது, கிடைக்காது. இப்ப நான் என்ன சொன்னேன், ஸ்லோப் வந்து ஆக்சுவல் பீம்ல ஸ்லோப், அதே காஞ்சுகேட் பீம்ல சியர் போர்ஸ், இது ரெண்டுக்கு ஈக்குவல்னு சொன்னேன். அதே மாதிரி நார்மல் பீம்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து காஞ்சுகேட் பீம்ல பெண்டிங் மோமெண்ட் ஈக்குவல்னு சொன்னேன். அப்ப கான்செப்ட் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு நார்மல் பீம்ல இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் 0, சாரி ஸ்லோப் 0. ஓகே. ஸ்லோப் 0னா சாரி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். டிஃப்ளெக்ஷன் 0, டிஃப்ளெக்ஷன் வராது 0 சப்போர்ட்ல பிக்ஸ் நம்மளுடைய சிம்பிளி சப்போர்ட்ல அது கிஞ்சிடா ரோலர் எது வேணாலும் வரலாம். அப்ப டிஃப்ளெக்ஷன் 0னா அப்ப கண்டிப்பாக டிஃப்ளெக்ஷன் 0னா பெண்டிங் மோமெண்ட் என்ன இருக்கும், 0 இருக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய காஞ்சுகேட் பீம்ல வந்து என்ன இருக்கும், பெண்டிங் மோமெண்ட் 0 தானே. அதே சேம் டைம் நமக்கு சியர் போர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளுடைய கிஞ்சிடா பின்னடி சப்போர்ட்ல ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல கண்டிப்பா கிடைக்கும். RA கிடைக்கும், RB கிடைக்கும். அப்ப சியர் போர்ஸ் எதுக்கு ஈக்குவல், ஆக்சுவல் பீம்ல ஸ்லோப்புக்கு ஈக்குவல். இங்க ஸ்லோப் கிடைக்குமா கிடைக்காதா, தீட்டாங்கிற அளவுக்கு ஸ்லோப் கிடைக்கும். இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஸ்லோப் இருக்கும். அப்ப நடுவுல பாக்குறீங்க அப்படின்னா நடுவுல ஸ்லோப் வந்து 0. அப்ப ஸ்லோப் வந்து கிடைக்காது, 0 ஆயிரும். அப்படின்னா சியர் போர்ஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப ஸ்லோப்புங்கிறது ஆக்சுவல் பீம், சியர் போர்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன காஞ்சுகேட் பீம். அதுக்கடுத்து இங்க உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன்ங்கிறது மேக்ஸிமமா இருக்கேன் சென்டர்ல மிட் பாயிண்ட்ல அப்படின்னா இது ஆக்சுவல் பீம், இது வந்து ஆக்சுவல் பீம். அதே வந்து காஞ்சுகேட் பீம்ல வந்து பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும், சென்டர்ல மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, மேக்ஸிமமா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த வளைவுல பெண்டிங் மொமெண்ட் எங்க இருக்கு, இங்கே தான் மேக்ஸிமமா இருக்கு. WL²/8ங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு சிம்பிளி சப்போர்ட் வித் யூடிஎல் கண்டிஷனுக்கு. அப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிராக்டிகலா எடுத்து மொமெண்ட் ஏரியா மெத்தடையோ ஒரு டபுள் இன்டெகிரேஷனையும் மெக்கானிக் மெத்தடையோ அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா இது எதை சார்ந்து இருக்கும் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே அப்படின்னா EAன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா இது பார்த்துருப்பீங்களா, ஏரியா பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் பை EA ஃபிளெக்சரல் ரிஜிடிட்டியை சார்ந்திருக்கும். ஆனா ஃபிளெக்சரல் ரிஜிடிட்டிங்கிறது ஒரு இப்ப ஒரு இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட்ல லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுது, அது லோடு அப்ளை பண்றதை பொறுத்து மாறும். அப்ப இங்க கூட லோடு வந்துச்சுன்னா அதிகமா பெண்ட் ஆகுது, இங்க போக 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 பெண்டிங் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு. இங்க 0ஆவே பெண்டிங் மொமெண்ட் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா த்ரூ அவுட் தி ஸ்பேன்ல வளைவு ஏற்படும் பொழுது
அது எதை பொறுத்து வளையும்னா ஈஏங்கிற ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஈஏங்கிறது கான்ஸ்டன்டா இல்ல. எங்க மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல ஈஏ யூஸ் பண்ணிருப்போம், டபுள் இன்டகிரேஷன்ல யூஸ் பண்ணிருப்போம், மெக்கானிக்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப ஈஏங்கிறது த்ரோட் தி ஸ்பேன்ல கான்ஸ்டன்டா இல்ல, இருந்தாலும் ஒரு பிக்ஸ்டு ஃபார்முலாக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டபுள் இன்டகிரேஷன், மொமெண்ட் ஏரியா, மெக்காலே, இந்த 3 மெத்தடும் கண்டிப்பாக ஒரு லேபரேட்டரி மெத்தடு குடுக்கறத எடுத்து அப்ளை பண்றது கரெக்டா இருக்குமே தவிர பிராக்டிகலா இங்க எவ்வளவு லோடு வருது, இங்க எவ்வளவு லோடு வருது, அப்ப இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. ஸ்லோப்பும் கண்டுபிடிக்க முடியாது, டிஃப்ளெக்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காண்டி தான் கொண்டு வரப்பட்ட மெத்தட் தான் கான்ஜுகேட் பீம் மெத்தடு. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். நான் வேணா ஒரு சின்ன கேஸுக்கு வந்து கான்ஜுகேட் பீம் மூலமா எப்படி சால்வ் பண்ணுங்க சொல்லி கொடுக்குறேன். ஒரே ஆன்சர் தான் வரும். இப்ப ஒரு சிம்பிளி சப்போர்ட் எடுத்துக்கிறோமே, ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் லோடு கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் சிம்பிளி சப்போர்ட்ல மிட் பாயிண்ட் லோடுன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக ஸ்லோப்புங்கிறது உங்களுக்கு எப்படி கிடைக்கும், WL² பை எவ்வளவு கிடைக்கும், 16E. அதே ட்ரிப்ளெக்ஸான் WL³ பை 48E கிடைக்கும் மிட் பாயிண்ட் லோட்ல. இப்ப நான் மொமெண்ட் ஏரியா மெத்தட்லயும் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன், டபுள் இன்டகிரேஷன்ல சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்ப நான் எதுல கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, ஒரு பிராக்டிகலா ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். அந்த மெத்தட் தான் கான்ஜுகேட் பீம் மெத்தட். அப்ப அந்த கான்ஜுகேட் பீம் மெத்தட் எடுக்கும் போதே நல்லா பாருங்க, மிட் பாயிண்ட் லோடு இது கான்ஜுகேட் பீம் மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட். அப்ப இதை எடுத்து நான் சால்வ் பண்ணும் போது இதான் எனக்கு லோட் டயக்ராம், ஆக்சுவலா லோடு, இது ஆக்சுவல் பீம். ஓகே, ஆக்சுவல் பீமோட லோ டயக்ராம், எல்டி லோ டயக்ராம். இதை நான் எதுக்கு ஈக்குவல் பண்ண போறேன், ஏன்னா சொல்லிட்டேன் ஆக்சுவல் பீமோட லோ டயக்ராம் உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு கான்ஜுகேட் பீம்ல ஈக்குவலா இருக்கும் டிவைடட் பை EI போட்டா. அப்ப ஆக்சுவல் பீமோட லோ டயக்ராம் உங்களுடைய கான்ஜுகேட் பீமோட மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதை என்ன செய்யும்னா EA டிவைட் பண்ணணும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பிராக்கெட் எழுதிக்கிறீங்க, M/EAங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப உங்களுக்கு ஆக்சுவல் பீமோட லோ டயக்ராம் M/EA டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது என்ன சார் M/EA டயக்ராம், அப்ப பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும்ல இதுக்கு, அப்ப அதுக்கு தானே ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப ஒரு மிட் பாயிண்ட் லோடுக்கு என்ன வரும் உங்களுக்கு, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஸ்ட்ரைட்டா வரையறேன், இப்படிதான் வரும் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகே, உங்களுக்கு தெரியும் ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல வந்து இங்க RE என்ன வரும், W/2 வரும். RBங்கிறது நான் ஆக்சுவல் பீமுக்கு சொல்றேன், W/2 வரும். பெண்டிங் மொமெண்ட் என்ன வரும், WL/4 வரும். ஓகே, இது ரெண்டு சியர் போர்ஸ், நடுவுல கொடுத்திருக்கிறது மேக்ஸிமம் M மேக்ஸ், பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். இப்ப இதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அப்ப இங்க என்ன கிடைக்கும், WL/4. நல்லா பார்க்கணும். இப்ப நான் எதுக்கு பார்த்த போறேன், இந்த லோ டயக்ராம் எனக்கு இதோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும் கான்ஜுகேட் பீம்லன்னு சொன்னேன். ஆனா என்ன செய்யணும், டிவைடட் பை EI போடணும், M/EA. அப்ப டிவைடட் பை EA சேர்க்கிறேன். அப்ப இதை நான் லோ டயக்ராம் மாத்துறேன். அப்ப எனக்கு ஆக்சுவல் பீமோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம கான்ஜுகேட் பீம் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது அதை நான் லோ டயக்ராமா மாத்துறேன். அப்ப இந்த லோ டயக்ராம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு RE எவ்வளவு வரும், RB என்ன வரும், நார்மலா தெரியும் RE. இப்ப டோட்டலா WL/4EAன்னு வந்தாச்சு. அப்ப கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்ப ஏரியா என்ன, டோட்டல் லோடு கண்டுபிடிக்கணும், கீழே எலிமினேட் டிஸ்டன்ஸ். அப்ப டோட்டல் லோடு ஈக்குவல் டு என்ன வந்துடும், டோட்டல் லோடு வேணும்னா ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இல்ல லோ டயக்ராம், சாரி ஏரியா ஆஃப் த லோ டயக்ராம். அப்ப ஏரியா ஆஃப் த லோ டயக்ராம் கண்டுபிடிக்கிறது என்ன, 1/2 இன்டு B இன்டு H இருக்கு. அப்ப 1/2 இன்டு இல்ல Bங்கிறது என்ன, நல்லா கவனிக்கணும், அப்சல்யூட் பண்ண நல்லா கவனிங்க. Bங்கிறது டோட்டலா உள்ள L, Hங்கிறது என்ன கொடுத்திருக்கோம், WL/4EAன்னு கொடுத்திருக்கோம். இப்ப மேல L இருக்கு, அப்ப WL² ஆயிரும், கீழே 4 8 வந்துடும். இது என்னது, டோட்டல் லோடு. அப்ப கான்ஜுகேட் பீம்ல டோட்டல் லோடு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டோட்டல் லோடு எங்க கொடுப்போம், சென்டர்ல கொடுப்போமா, நம்ம வந்து இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். சும்மா இதெல்லாம் முக்கியம் இல்ல, ஜஸ்ட் இப்ப நான் கொடுக்குறேன் WL² 8A இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் நார்மலா ஒரு டபுள்ங்கிற ரோடு மிட் பாயிண்ட் இருக்குன்னா இங்க 50%, இங்க 50% போயிடும். அப்ப இந்த இடத்துல WL² 8E இருக்கு. அப்ப இங்க 50%, அதாவது WL² 8E இங்க 50% போயிடும். அதே இங்கிட்டு வந்து ஒரு 50% WL² 8E போயிடும். ஓகே, அப்ப இங்க என்ன வர, அப்ப மேல WL², கீழே 8 16 EA. இங்க என்ன வர, WL² கீழே 8 16 EA. நான் வந்துருச்சா பாருங்க,
வந்துருச்சா? அப்ப ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல இங்கதான் ஸ்லோப் கிடைக்கும், இங்கதான் ஸ்லோப் கிடைக்கும். அப்ப தீட்டா எவ்வளவு வந்திருக்கு? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவல் பீம்ல ஸ்லோப், அதே வந்து இங்க வந்து சியர் போஸ். அப்ப சியர் போஸ்ங்கிறது என்ன இருக்கு? WL ஸ்கொயர் டிவைடட் பை 16A. அது ஆக்சுவல் பீம், கான்ஜுகேட் பீம்ல தான் சியர் போஸ். ஆக்சுவல் பீம்ல இது என்ன? ஸ்லோப். அப்ப ஆக்சுவல் பீம்ல ஸ்லோப் வந்து நம்ம அங்க என்ன கண்டுபிடிச்சோம்? WL ஸ்கொயர் பை 16A தான் கண்டுபிடிச்சோம். அப்ப ரெண்டு ஈக்குவலா கிடைச்சிருச்சா? அப்ப நீங்க எப்படி என்ன எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கே பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கலாம். பெண்டிங் மோட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பார்க்க போறோம். நான் எப்பயும் நான் பெண்டிங் மோட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதே தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப பெண்டிங் மோட் பேசிக் என்ன செய்வோம்? பக்கத்துல ஒரு கோடு போறோமா? இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? RA என்ன வந்துச்சு? இப்ப வேல்யூ WL ஸ்கொயர் டிவைடட் பை 16A வந்துச்சு. இப்ப சுத்தி விடுங்க, கீழ இருந்து மேல் நோக்கி போகுது. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல? L/2 டிஸ்டன்ஸ்ல. அப்ப அதாவது பெண்டிங் மோட் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்கிறோம். இது கான்ஜுகேட் பீம்ல. அப்ப ஆக்சுவல் பீம்ல அது என்ன இருக்கும்? ட்ரிப்ளெக்ஷனா இருக்கும். அப்ப கலர் சேஞ்ச் பண்றேன். RA into L/2 டிஸ்டன்ஸ் மைனஸ். இப்ப இந்த இதுக்கு கண்டுபிடிக்கணுமா? அப்ப இந்த அரை முக்கோணத்தை எடுத்துக்கிறேங்க. இந்த அரை முக்கோணத்துக்கு டோட்டல் லோடு வேணும். அப்ப இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1/2 into B into Hன்னு வரும். அப்ப 1/2 into இங்க Bங்கிறது என்ன? பாதி டிஸ்டன்ஸ் L/2. இங்க Hங்கிறது என்ன? இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு என்ன கொடுத்திருக்கோம்? நம்ம WL ஸ்கொயர் பை 8A கொடுத்திருப்போம். ஓகே ஓகே. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? அதாவது இப்ப இது வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே. அப்ப இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னா மீதி உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 1/3 L. சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் என்ன? இந்த முறையில பார்க்கும்போது 1/3 L. அப்ப என்ன வரும்னா, அதாவது எங்க போட்டிருக்கோம்? இங்கயா? ஓகே. அப்ப B வந்து என்ன? L/2, L கியூப். அப்ப WL கியூப் மேல போட்டுக்கிறேங்க. கீழே 2 4 4 8 32 32A போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? RAக்கு வேல்யூ அப்ளை பண்ணலாம். RAக்கு வேல்யூங்கிறது என்ன? WL ஸ்கொயர் பை 16A. WL ஸ்கொயர் டிவைடட் பை 16A இன்டு இங்க என்ன இருக்கு? L/2 இருக்கு. ஓகே ஓகே. ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல WL ஸ்கொயர் பை 8A கொடுக்க கூடாது. நம்ம இந்த பாதி முக்கோணத்துல இருக்கும்போது WL பை 4A தானே இருக்கு. அப்ப 4A தான் கொடுக்கணும். இந்த இடத்துல வர்றதுதான் நமக்கு WL ஸ்கொயர் பை 80 டோட்டல் முக்கோணத்தை கண்டுபிடிக்க போகுது. பாதி எடுக்கும்போது இந்த 4A தான் கொடுக்கணும். அப்ப 4A கொடுக்க போறோம்னா அதேதான் WL பை 4A. அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? மேல WL ஸ்கொயர் இருக்கும், கீழே நாங்க 16A இருக்கும். அப்ப இங்க 16A உங்களுக்கு இது மாறாது. L/2 இங்க என்ன வரும்? 16 சாரி WL ஸ்கொயர் கீழே 16A இருக்கும். இன்டு என்ன இருக்கும்? L/3 இருக்கும். அந்த 1/3 சொன்னோம்ல அது இருக்கும். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த 1/3 எல்லையுமே இதுல உள்ளதுதான் பாதி போடணும். ஏன்னா பாதி போட தானே எடுக்கிறோம். அப்ப என்ன வந்துடும்? இன்னொரு 1/2 இருக்கும். அதாவது 1/3 into L/2 இருக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப மேல WL³ வகுத்தல் 32A மைனஸ் இங்க என்ன வர? WL ஸ்கொயர் டிவைடட் பை இங்க ஒரு L இருக்கா? WL³ இங்க என்ன வர? 16 3 48 48னா 96A வரும். ஓகே. அப்ப இங்க 32A இருக்கு, இங்க 96A இருக்கு. அப்ப 32க்கும் 96க்கும் நீங்க எல்சிஎம் போடணும். அப்ப 32 அடிக்கலாமா? 4 32 32 2 6 3 32 96 3 அடிக்கலாமா? 1,1. அப்ப எவ்வளவு வருது? கீழே 96A வச்சுக்கிறீங்க. மேல என்ன வர? இங்க 3 வரணும். அப்ப 3 WL³ இங்க அவ்வளவுதான், ஒண்ணுதான் WL³. ஏன்னா கீழே 96 தானே இருக்கு. அப்ப 2WL³ வகுத்தால் 96A. அப்ப இத கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதலாம் பாருங்க. அப்ப என்ன இருக்கு? அப்ப 2WL³ வகுத்தால் 96A இருக்கு. அப்ப இந்த 2 ஓரண்டா 2 48 2 96. அப்ப WL³ பை எவ்வளவு கிடைக்குது நமக்கு? 48A கிடைக்குது. இதான் என்னது? பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் நல்லா கவனிக்கணும். அப்ப கான்ஜுகேட் பீம்ல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம்ங்கிறது என்னுடைய ஆக்சுவல் பீம்ல என்னது? ட்ரிப்ளெக்ஷன். அப்ப நம்ம அங்க ட்ரிப்ளெக்ஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல மிட் பாயிண்ட் லோடுக்கு WL³ பை 48A தான் கண்டுபிடிச்சோம். அப்ப நான் இப்ப எதுல சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா கான்ஜுகேட் பீம் மெத்தட்ல நல்லா கவனிக்கணும். கான்ஜுகேட் பீம் மெத்தட்ல
ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்து அதோட மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் பண்ணி அதுக்கு வந்து பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எடுத்து அந்த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம கான்ஜுகேட் பீம்ல லோ டயக்ராம மாத்தி அந்த லோ டயக்ராம் சியர் போஸ் கண்டுபிடிச்சு பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிச்சு இதுல உள்ள சியர் போஸ் தான் ஆக்சுவல் பீம்ல வந்து ஸ்லோப்புக்கு ஈக்குவல், இதுல உள்ள பெண்டிங் மோமெண்ட் தான் ஆக்சுவல் பீம்ல இருக்கக்கூடிய டிப்ளெக்ஷனுக்கு ஈக்குவல். அப்ப இதுல உள்ள வேலையும் அதுல உள்ள வேலையும் சேமா இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்ப இது மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா பீமே எடுத்து ஒரு மொமெண்ட் ஏரியா மெத்தடோ டபுள் இன்டகிரேஷனோ மெக்கடா மெத்தடை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அதை வந்து நீங்க லேபரேட்டரி மெத்தட் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும், கொடுத்துருக்க வேலையை அப்ளை பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் கரெக்டா நீங்க அந்த செக்ஷனை வெட்டி அந்த பீம்ல நீங்க டிசைன் பண்ணணும், எந்த இடத்துல எவ்வளவு பெண்டிங் மோட் வருதுன்னு நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கான்ஜுகேட் பீம் மாதிரி பிராக்டிகல் மெத்தட் தான் போகணும். அது போகும்போது நீங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா இதுல சியர் போஸ்னா அதுல ஸ்லோப்பு, இதுல கான்ஜுகேட் பீம்ல பெண்டிங் மோட்னா ஆக்சுவல் பீம்ல உங்களுக்கு டிப்ளெக்ஷன். அதே வந்து ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்டு வந்து நம்ம இங்க கான்ஜுகேட் பீம்ல என்ன செஞ்சுக்கிறோம்னா ஜீரோனா ஆகிக்கிறோம். அதே வந்து ரியல் லைஃப்ல ஃப்ரீயா இருக்கிற கான்ஜுகேட் பீம்ல என்ன செய்வோம்னா உங்களுக்கு இதா பிக்ஸ்டா மாத்திக்கிறோம். நீ வேணா அதை வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரியல் லைஃப்ல ஒரு கேன்டிலிவர் பீம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கேன்டிலிவர் பீம்ல இங்க பாருங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு கேன்டிலிவர் பீம்ல எண்ட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்ப இதுக்கு டிப்ளெக்ஷன் ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம்னா நல்லா கவனிக்கணும். ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம்னா இப்படி இருக்கும். அப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் எங்க கிடைக்கும்? இந்த இடத்துல தீட்டா மேக்ஸிமமா இருக்கும், அதே சேம் டைம் டிப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். இது என்னது? ஒரு ஆக்சுவல் பீம், ரியல் பீம். ஓகே, இப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் பேசிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். கான்ஜுகேட் பீம்ல என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஸ்லோப் சியர் பஸ் டிப்ளெக்ஷன் பெண்டிங் மோட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப அதே சேம் டைம் இதுக்கு சியர் பஸ் பெண்டிங் மோட் எங்க வரும்? இதே பெண்டிங் மோட் டயக்ராம் வந்து வரைங்க, இல்ல சியர் பஸ் இப்ப இதுக்கு சியர் பஸ் டயக்ராம் வரைங்க. சியர் பஸ் டயக்ராம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இப்படி கிடைக்கும். பிளஸ் பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இங்க இப்படி கிடைக்கும் மைனஸ். ஓகேயா? ஜஸ்ட் பாருங்க, சியர் பஸ் டயக்ராம் இப்படி கிடைக்குது, பெண்டிங் மோட் டயக்ராம் இப்படி கிடைக்குது. அப்ப சியர் பஸ் டயக்ராம் டபுள்யூன்னு கிடைக்குது, பெண்டிங் மோட் எப்படி கிடைக்குது? டபுள்யூ கிடைக்குது. இப்ப இது ரெண்டுலயுமே இந்த டபுள்யூங்கிற வேல்யூ எங்க கிடைக்குது? பிக்சர் சப்போர்ட்ல கிடைக்குது. இந்த டபுள்யூ சியர் பஸ்ங்கிறது பிக்சர் சப்போர்ட்ல தான். அதே பெண்டிங் மோட் எங்க கிடைக்குது? பிக்சர் சப்போர்ட்ல தான் மேக்ஸிமமா இருக்கு. அப்ப ஸ்லோப் இங்க மேக்ஸிமமா இருக்குன்னு ஆக்சுவல் பீம்ல கொடுத்தோம், உங்களுடைய எங்க ஃப்ரீ எண்ட்ல, அதாவது ஃப்ரீ எண்ட்ல. ஓகே, அதே சேம் டைம் ஒரு கான்ஜுகேட் பீம் அதை பார்க்கும்போது ஸ்லோப் எங்க உங்களுக்கு சியர் பஸ் எங்க மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம்? பிக்சர் எண்ட்ல. அப்ப ரியல் லைஃப்ல பிக்சர் எண்ட் எப்படி கான்ஜுகேட் பீம்ல ஃப்ரீ எண்டா மாறுது நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. சியர் போஸ் ஸ்லோப்புக்கு ஈக்குவல், பெண்டிங் மோட் டிப்ளெக்ஷனுக்கு ஈக்குவல் கொடுத்தாச்சு. அப்ப ரியல் லைஃப்ல ஒரு ஸ்லோப் ஒரு இடத்துல மேக்ஸிமமா இருக்குன்னா அப்ப கான்ஜுகேட் பீம்ல எந்த இடத்துல வந்து ஸ்லோப் மேக்ஸிமமா இருக்கு? அப்ப ரியல் லைஃப்ல ரியல் பீம்ல ஆக்சுவல் பீம்ல ஃப்ரீ எண்ட்ல ஸ்லோப் மேக்ஸிமமா இருக்கு. அப்ப கான்ஜுகேட் பீம்ல எங்க மேக்ஸிமமா இருக்குன்னா பிக்சர் எண்ட்ல. அதனாலதான் இங்க வந்து சியர் பஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்சுவல் பீம் ரியல் பீம்ல உங்களுக்கு ஃப்ரீ எண்ட்ல தான் இருக்கு, டிப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கு, இந்த கேண்டிலிவர் வித் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அப்ப இதுக்கு பெண்டிங் மோட் மேக்ஸிமமா இருக்கணுமா? அப்ப உங்களுக்கு கான்ஜுகேட் பீம்ல எங்க இருக்கணும்? கண்டிப்பாக பிக்சர் எண்ட்ல தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன் பாருங்க. அப்ப இது மூலம் என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ரியல் லைஃப்ல ரியல் பீம் ஆர் ஆக்சுவல் பீம் எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல பிக்சர் எண்ட்ல கிடைக்கக்கூடிய ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கான்ஜுகேட் பீம்ல ஃப்ரீ எண்ட்ல கிடைக்கக்கூடிய ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கான்ஜுகேட் பீம்ல வந்து எதுல பிக்சர் எண்ட்ல கிடைக்கக்கூடிய ஸ்லோப் அண்ட் சியர் பஸ் பெண்டிங் மோடுக்கு ஈக்குவல். அப்ப நல்லா திரும்பவும் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். அதாவது ஒரு ஆக்சுவலா ரியல் பீம்ல ஃப்ரீ எண்ட்ல கிடைக்கக்கூடிய ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கான்ஜுகேட் பீம்ல இங்க கிடைக்கும், பிக்சர் எண்ட்ல கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? சியர் போஸாவும் பெண்டிங் மொமெண்டாவும் கிடைக்கும். இதுதான் டோட்டலா கான்ஜுகேட் பீம்ல இருக்கக்கூடிய மெத்தட். ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய மெத்தட். அப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனை நீங்க மொத்தம் 4 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 மெத்தட் லேபரேட்டரி மெத்தட் சொல்லுவோம், லாஸ்ட் மெத்தட் இப்ப கான்ஜுகேட் பீம் மெத்தட் பிராக்டிகல் மெத்தட். அப்ப இந்த கான்ஜுகேட் பீம் எடுக்கும்போது இங்க தெரிஞ்சுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன 3 மெத்தடுமே கொடுத்துருக்கக்கூடிய லோடு எடுத்தா அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா கான்ஜுகேட் பீம் பொறுத்தவரை கொடுத்துருக்கக்கூடிய லோட அதுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் வரைஞ்சி அந்த பெண்டிங் மோமெண்ட் டயக்ராமா தான் நம்ம எதா எடுத்துக்கிறோம்னா லோட் டயக்ராமா எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறப்ப என்ன செய்யணும்னா இஏன்னு சொல்லக்கூடிய பிளெக்சரல் ரிஜிடிட்டியால டிவைட் பண்ணிக்கிறோம். இதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்ப ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப அடுத்த கிளாஸ்ல என்ன வரப்போகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்தலாம், அல்லது உங்களுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஆர் சிஎம்சிபின்னு சொல்லக்கூடிய
கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து நடத்தி கொடுக்கலாம். ஐ மீன் ஒரு டாபிக், பெரிய டாபிக் எடுத்து நடத்தி கொடுக்கலாம். அதனால என்ன ஆசிலேஷன் தெரியல எனக்கு. நாளைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல சிஎம்சிபியா இருக்கலாம், இல்ல என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்கா இருக்கலாம். அதனால வந்து இந்த வீடியோ வந்து டோட்டலா ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பேன் மொமெண்ட் ஏரியா மெத்தடு. அதுக்கடுத்து இப்போ வந்து பாக்குறது வந்து உங்களுக்கு காஞ்சிகடி பீமோட அந்த சிம்பிளி சப்போர்ட் மொமெண்ட் ஏரியா மெத்தடையும் கம்பைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பார்ட் 1 சொல்லல. இந்த இதுல இந்த கிளாஸ்ல இன்னைக்கு காலைல ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, மொமெண்ட் ஏரியா மெத்தட்லேயே கேண்டிலிவர் பீம் எடுத்து லோடத்தையும் மாத்தி 4 கேஸ் கொடுத்துருப்பேன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அந்த அதே மொமெண்ட் ஏரியா மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிளி சப்போர்ட் பீம்ல ஒரு 4 கேஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், பிக்சடு பீம்ல வந்து 2 கேஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக கான்ஜுகேட் பீம் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, ஆனா எக்ஸாம் பாயிண்ட்ல ஒவ்வொரு கொஸ்டின் ஏன் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நடத்தி கொடுத்துருக்கேன். இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தட் வேற எங்கேயும் நம்ம பார்க்க வேணாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆகுது.